ஒரு சின்னதா மெடிடேஷன் கமெண்ட்ரி பண்ணிக்கலாம். கொஞ்சம் எல்லாரும் கம்ஃபர்டபுளான இடத்துல உட்காந்துக்கோங்க. வெளியே கொஞ்சம் சவுண்டு இல்லாம உங்களை கொஞ்சம் ஃபுல் ஃபோக்கஸ் இதுல கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி இடத்துல உட்காந்துக்கோங்க. நான் ஆத்மா, உடல் என்கின்ற வாடகை வீட்டில் இருபுருவ மத்தியில் என்னுடைய அழிவே இல்லாத ஆசனத்தில் அமர்ந்து இந்த உடல் முழுவதையும் இயக்குகின்றேன். நான் ஆத்மா, ஷரீரம் அல்ல. நான் ஆத்மா, நான் வகிக்கும் பதவி அல்ல. நான் ஆத்மா, இந்த பெயர் அல்ல, இந்த உறவு அல்ல. நான் ஆத்மா, இந்த செல்வந்தனும் அல்ல, ஏழையும் அல்ல. நான் ஆத்மா, ஒரு அழியாத மிக அழகான சக்தியாவேன். என் மனதில் எழுகின்ற எண்ணங்களை இப்பொழுது நான் கவனிக்கத் தொடங்கியிருக்கின்றேன். நேர்மறை எண்ணம் ஆத்ம சக்திக்கு ஊட்டமளிப்பதாக இருக்கின்றது. எதிர்மறை எண்ணம் ஆத்ம சக்தியை டிஸ்சார்ஜ் செய்ய வைக்கின்றது. வீணான எண்ணங்கள் என்ன என்பதையும் நான் ஆத்மா அறிந்து கொண்டேன். நாள் முழுவதும் என் எண்ணங்களில் கவனம் வைத்து அனைத்து எண்ணங்களையும் நேர்மறை எண்ணங்களாக மாற்றுவதற்கான உறுதி கொள்கின்றேன். என்னுடைய சுய முன்னேற்றத்திற்கான மிக முக்கியமான அடி இதுவாகும். எண்ணங்களின் ஆதாரத்தில் எனக்குள்ளே உணர்வுகள் எழுகின்றன. நேர்மறை எண்ணம் எண்ணத்தை செயலாக்கும் விதி. இதை அறிவதன் மூலமாக ஆத்மாவானது மிக அழகிய உணர்வுகளை உருவாக்குகின்றது. தைரியம், தன்னம்பிக்கை, ஊக்க உற்சாகம் இவையெல்லாம் நேர்மறை எண்ணமும் எண்ணத்தை காரியமாக்கும் விதியையும் அறிந்து செயல்படுத்துவதினால் கிடைக்கின்றது. வீணான எண்ணங்களையும் எதிர்மறை எண்ணங்களையும் கண்டறிகின்ற நான் இப்பொழுது அதை நேர்மறை எண்ணமாக மாற்றுவதற்கான முயற்சியில் இறங்குகின்றேன். நான் ஆத்மா, அழிவில்லாத சக்தி. இந்த அழிவில்லாத சக்தி குன்றாமல் இருப்பது எனது எண்ணங்களின் ஆதாரத்தில் என்பதை புரிந்து கொண்டேன். நாள் முழுவதும் என்னுடைய எண்ணங்களில் கவனம் வைத்து அந்த எண்ணங்களை நேர்மறை எண்ணமாக மாற்றுவேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.